வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நண்டு கறி. நண்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கோ. வடிவாக சுத்தப்படுத்தி கழுவி வச்சிருக்குது. அப்போ இதுக்கு என்ன என்ன போடணுமென்றால் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் பட்டி வச்சிருக்கிறேன். மற்றது வெந்தயம் முக்கியம், பெருஞ்சீரகம், மஞ்சள், உப்பு, கொஞ்சம் சின்ன சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து செய்யணும். அதுக்கு மற்றது இங்கே உள்ளி, 2 ஏலக்காய், கருவா, பட்டை இதுவும் போட போகிறேன். வதக்க ஒவ்வொன்றோண்டா செய்யக்க காட்டுறேன். பிறகு கடைசியில் ரச்சி சிறக்குத்தூள் போடுவேன். இதுக்கு பழப்புளி விட்டு செய்ய போகிறேன். பழப்புளி விட்டு செய்கிறது. நண்டு கறி எப்படி வைப்போம்னு பார்ப்போம். கத்தரிக்காய் இருந்தால் ஏசியங்கடை கத்தரிக்காய் இருந்தால் போட்டு வச்சா அப்படியே கூட்டு வரும். நண்டில் கூட்டு வராதல்லோ, அப்போ கத்தரிக்காய் போட்டு வைக்கிறவன் நல்லா இருக்கும். எனக்கு இப்போ ஏசியங்கடை கத்தரிக்காய் இல்லை. இந்த நாட்டு கத்தரிக்காய், வெளிநாட்டு கத்தரிக்காய் நல்லா இராது. அது தண்ணி பிடிப்பு தானே, தண்ணி மாதிரி தான் வரும் அந்த கத்தரிக்காய். அது நல்லா இராது. ஏசியங்கடை கத்தரிக்காய் போட்டு வதக்கி செய்கிறது நல்லா இருக்கும். கருவாட்டு கறி சரி, நண்டு கறி சரி, அது செய்து காட்டுவோம்டா. அந்த கத்தரிக்காய் இல்லை, இன்னொரு தடவை கத்தரிக்காய் வாங்கிட்டு அது போட்டு நண்டு கறி செய்து காட்டுவேன். இப்போதைக்கு இதை பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள எண்ணெய் விட்டுட்டேன். அடுப்பை போடுவோம். கொதித்து வர எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சிட்டது. இப்போ கடுகு போடுவோம். கொஞ்சம் கடுகை போடுவோம். பெருஞ்சீரகம் போடுவோம். கொஞ்சம் சின்ன சீரகம் போடுவோம். சின்ன சீரகம் வருதில்லை வார போட்டாச்சு. கடுகு என்ன இதை போடுவேன். ஏலக்காய், கிராம்பு, கட்டை, பட்டை, வெங்காயத்தையும் போடுவேன். வெந்தயம் இப்போ போடையில் என்னென்னா கறியில் மண்டக்காக நான் வெந்தயம் உடையில் தான் போடுறேன். வெந்தயம் கறினா கயர் தன்மை இருக்குது. இப்போ வெந்தயம் போடலாம். ஓகே, எல்லாம் போட்டுட்டேன். வதங்கி வரட்டும் பார்ப்போம். என்ன இது உள்ளி போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் தானே, நல்லா வதங்க தேவையில்லை. இப்படி வதங்கினா காணும். இப்போ உள்ளியையும் போட்டுட்டேன், வதங்கட்டும். கொண்டு வரட்டும். உள்ளி நண்டு போட்டுட்டேன். நண்டு போட்டு இப்படி செய்ய வேணும். இதுக்கு மஞ்சள் போடுவோம். உப்பையும் போட்டுடுவோம். பார்த்து போடலாம். அடுப்பை குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். இந்த மாதிரி வதங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் அளவான தூளை போடுவோம். நண்டு கறிக்கு கொஞ்சம் உரைச்சா தான் நல்லா இருக்கும். திரட்டணும் அப்படியே தூளில். திரட்டிட்டு புளி தண்ணியாக விடுவோம்.
அளவான புளித்தண்ணியும் தண்ணியும் விட்டு அவிய வைக்கும். இதுக்கு தண்ணி விடுவோம். இந்த மாதிரி அவிஞ்சு வந்துட்டுது. இதுக்கு கொஞ்சம் இது தேங்காய் பால் இருந்தால் விடுங்கோ. தேங்காய் பால் நல்லா இருக்கும். நான் தேங்காய் பால் இல்லை, பெட்டிப்பால். இந்த பெட்டிப்பாலாம் கொஞ்சமாக விட போகிறேன். பாருங்க, ஒரு கொஞ்சம் விடுறேன். தேங்காய் பாலண்டா கொஞ்சம் கூட விடலாம். இதுக்கு ரச்சி சரக்கு தூள் போட போகிறேன். அந்த ரச்சி சரக்கு தூள் என்னென்றால் கராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம்ன்றது சோம்பு, சின்ன சீரகம், மற்றது அந்த அன்னாசிப்பூ அதெல்லாம் போட்டு கருவேப்பமில்லை எல்லாம் வறுக்கணும். வறுத்துட்டு கிரைண்டரில் அரைச்சி பவுடராக வச்சுக்கிறேன். அது தான் இறால் கறிக்கு, ஆட்டிறைச்சி கறி, கோழிக்கறி, இப்படி நண்டு கறிகளுக்கு போடுறது. இப்போ அது ஒரு மசாலா தூள். இப்போ இது போடுறேன்னா அந்த அரைச்சி சரக்கு தூள். அப்போ தான் தடிக்கும், கறியும் தடிக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நல்ல வாசம் பெறுது. நண்டில் நல்ல வாசம் பெறுது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்டாக இருக்குது. அப்போ இதுக்கு குத்தரிசி சோறு அவியுது. மற்றது கோழிக்கறி இருக்குது, பருப்பு உரைப்பு கறியும் இருக்குது. நான் அப்புறம் காட்டுறேன். இதுதான் இனி அடுப்பு பண்ண. சரி, ரச்சி சராக்கு போட்டு ஒரு நிமிஷத்தில் அடுப்பு பண்ணணும். இனி பண்ண போகிறேன். பாட்டி விடுறேன். திருப்பி எல்லா கறியையும் சேர்த்து காட்டுறேன். பாருங்க, நண்டு கறி அவ்வளோ வடிவாக வந்திருக்கு. இதுதான் நண்டு கறி. இது கோழிக்கறி, நேற்றியாங்க கோழிக்கறி இருக்குது. இங்கே பாருங்க, உரைப்பு பருப்பு கறி. இது உரைப்பு போட்டு செய்த பருப்பு கறி தான் இது இருக்குது. அவிச்ச முட்டை இருக்குது, சோறு, குத்தரிசி சோறு. இது 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 நண்டு கறி. இவ்வளவு இன்றைக்கு நாங்கள் சேர்த்து சாப்பிட போகிறோம். இதுதான் நான் நண்டு கறி இந்த முறை செய்திருக்கிறேன். இனி கத்தரிக்காய் போட்டு நண்டு கறி எப்படி செய்கிறாண்டோ ஒரு முறை செய்து காட்டுறேன். கத்தரிக்காய் போட்டு அப்படியே கூட்டாக வெறும் நல்லா இருக்குன்னு சாப்பிட. அப்போ அடுத்த முறை செய்து காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டன் அழுத்தி விடுங்கோ, கொமெண்ட்ஸ் எழுதுங்கோ. எங்களுக்கு மீண்டும் சப்போர்ட் தாங்கோ. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். ஓகே, பாய்.